Okay, let's go. நீங்க ஜீனியஸா என்னைக்காச்சும் உங்களுக்குள்ளே நீங்க கேட்டிருக்கீங்களா? ஜீனியஸா இருக்கிறவங்க கண்ணாடி போட்டுட்டு புக்கை ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க மட்டும் கிடையாது. ஆனா யோசனை மட்டும் ரொம்பவும் வித்தியாசமா இருக்கும். உலகத்தை சாதாரணமா பார்க்க மாட்டாங்க. அதையே திரும்பி பார்க்குறவங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜீனியஸ்னா அப்படின்னா யாரு, உங்களுக்குள்ள ஜீனியஸ் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறது 5 அடையாளங்கள். வீடியோ முடிவில் நீங்கள் உண்மையாகவே யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 5 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஜீனியஸ் தான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் யுவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு சைன் கியூரியாசிட்டி. நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்கன்னா அது ஓவர் திங்க் கிடையாது. இது ஒரு ஜீனியஸ்க்கான அறிகுறி. ஒரு ஜீனியஸ் எப்பயுமே ஒரு விஷயத்தை அதிகமாக டீப்பாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கியூரியாசிட்டியாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜீனியஸ் எப்பயுமே கேள்வி கேட்பாங்க. ஏன் இது இப்படி இருக்குது, இதை ஏன் இன்னும் நல்லா செய்ய முடியாதா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறான்னா, ஐ ஹாவ் நோ ஸ்பெஷல் டேலண்ட், ஐ எம் ஒன்லி பேஷனட்லி கியூரியாசிட்டி. அதிக கியூரியாசிட்டியாக ஒரு ஜீனியஸ்க்கான முதல் அடையாளம். இப்படி நீங்கள் அதிகமாக கியூரியாசிட்டியாக யோசிக்கிறீங்க அண்டு அதிகமாக கேள்வி கேட்குற நபராக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு ஜீனியஸ் தான். செகண்ட் சைன் திங்க் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை எல்லாருமே ஏன்னு பார்த்தா நீங்கள் பி மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள இந்த சைன் இருக்கா? ஏன்னா வழக்கமாக எல்லாருமே யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ரொம்பவும் வித்தியாசமாக திங்க் பண்ணுவீங்க. ஜீனியஸாக இருக்கிறவங்க ஏன்னா எல்லாருமே ஒரே வழியில் போகிறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் அது சரியாக தெரியலைன்னா இப்படி தான் உங்கள் மனசில் அடிக்கடி கேட்டிருக்கீங்கன்னா இதுதான் உங்களுக்குள்ள கிரிட்டிக்கல் இன்டெலிஜென்ட். இந்த டிஃப்ரெண்ட் திங்கிங் தான் ஒரு சாதாரண மனிதனே பயணத்தை ஒரு மாபெரும் புரட்சியான பயணத்தை வேறுபடுத்துது. அதாவது நீங்கள் சந்தேகம் கேட்குற ஸ்டைலையும் யோசிக்கிற ஆங்கிளையும் க்ரௌடு கிட்ட ஒத்து வராமல் இருந்தால் தட் இஸ் ஜீனியஸ்க்கான சிக்னல். தேர்டு சைன் செல்ஃப் கிரிட்டிசிசம். நீங்கள் ஒரு விஷயத்தை செமையாக பண்ணாலும் எல்லாருமே பாராட்டினாலும் ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த ஒர்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகலைன்னா உண்மையை சொல்லணும்னா இதுதான் ஜீனியஸ்க்கான அடையாளம். நல்ல ரிசல்ட் வந்தாலும் ஜீனியஸாக உள்ளவங்க அவங்களுக்குள்ளவே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை இன்னும் பெட்டராக பண்ண முடியுமா, எதில் நம்ம தப்பு பண்ணோம், நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக பண்ணோன்னா என்ன செய்யணும். இது நெகட்டிவ் திங்க் கிடையாது, இது க்ரோத் திங்கிங். ஜீனியஸாக இருக்கவங்க எப்போவுமே அவங்களுக்குள்ளவே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இன்னமும் அவங்கள பெட்டராகிக்கிட்டே இருக்கும். 98% ஆர்டினரி பீப்புள் வியக்குறாங்க. 2% ஜீனியஸாக இருக்கவங்க அவங்க கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபோர்த்து சைன் டீப் ஃபோக்கஸ். ஒரு விஷயத்தில் பல மணி நேரம் டோட்டலி மறந்து மூழ்கி இருக்கீங்கன்னா இதுதான் ஜீனியஸான சயின்ஸு. ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக இன்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ்டாக வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் சின்ன வயசுலேருந்தே 10 ஹார்ஸுக்கு புக்கை ரீட் பண்ணுவார். ராக்கெட் சயின்ஸ் அவருக்கு கற்றுக் கொடுத்துச்சு. பேஷன் ப்ளஸ் அப்சர்ஷன் தான் ஒரு காரணம். நீங்கள் ஒரு விஷயத்தில் தீயாக இருக்கீங்கன்னா ஜீனியஸ் அந்த தீயில தான் உருவாகுறாங்க. ஃபிஃப்த்து சயின்ஸு எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி. ஒருத்தவங்க பேசுகிற ஸ்டைலையோ ஒரு சுச்சுவேஷனையோ ஃபீல் பண்ணுறாங்களோ டீப்பாக உணர்கிறாங்களோ அவங்க சொல்கிற ஃபீலிங்ஸ் கூட உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இதுதான் உங்கள் ஹிடன் ஜீனியஸ்க்கான பவர்ஃபுல் சிக்னல். ஒரு ஜீனியஸ் ரொம்பவும் எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டாகவே இருப்பாங்க. இதுதான் அவங்க ஆர்டிக்கல், மியூசிக்கல், ரைட்டிங், இன்னோவேஷன் எல்லாத்துக்கும் இன்ஸ்பைரிங் தரும். ஒரு கவிஞர் ஒரு கவிதை உருவாக்குறது, சயின்டிஸ்ட் புது ஐடியா கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை அடையாளம் ஃபீல் தான். உணர்ச்சியின் நுண்ணறிவு இல்லாமல் ஒரு உண்மையான ஜீனியஸ் உருவாக முடியாது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா சில நேரத்தில் உங்களுக்கு வீக்காக தோண நினச்சிங்கன்னா இது அப்படி கிடையாது. தட் இஸ் யுவர் ஹிடன் சூப்பர் பவர். இப்போது நீங்கள் இந்த 5 சயின்ஸ் எல்லாத்தையும் கேட்டீங்க. ஆனால் முக்கியமான கேள்வியே இதில் எத்தனை சயின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. கியூரியாசிட்டி, எப்போவே கேள்வி கேட்பது. திங்க் டிஃபரன்ஸ், வித்தியாசமாக சிந்திக்கிற. செல்ஃப் கிரிட்டிசிசம், தனித்தன்மை மனம். டீப் ஃபோக்கஸ், ஒரு விஷயத்தில் மூழ்கி கிடக்கிறது. எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி. ஒன்று அல்ல அதுக்கு மேற்பட்ட சயின்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ஜீனியஸ் தான்.
உங்கள் முடிவை நீங்களே எழுதுங்க. இந்த வீடியோ அதுக்காக ஃபஸ்ட்டு பேஜ் மாதிரியே இருக்கட்டும். கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே எத்தனை சயின்ஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஜீனியஸ் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீம் உங்களோட மைண்ட் செட்டுக்கும் ஜீனியஸுக்கும் ஹெல்ப் பண்ணும்.